காணி விடுவிப்பு, வடக்கு மக்களுடைய காணி விடுவிப்பு அப்படின்றது பல வருடங்களாக பல அரசாங்கங்களோடு பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இன்னும் இருந்து வருகிறது. இந்த எம்பிபி அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மக்கள் வைத்தது காரணம், வடக்கினுடைய பல கோரிக்கைகள் கடந்த கால அரசாங்கங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்வாங்கன்ற நம்பிக்கையை அவங்க கொடுத்தது. அதனால மிகப்பெரிய அளவிலான ஆதரவை கடந்த 2 தேர்தல்களையும் வடக்கு மக்கள் கொடுத்திருந்தாங்க. அதே போல ஒரு ஆதரவை பெறதுக்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி எம்பிபி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் அதிகளவாக தமிழ் மக்கள் மத்தியில பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. ஜனாதிபதியே நேரடியா வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் என்று எல்லா இடங்களுக்கும் நேரடியா கூட்டங்களுக்கு போறேன். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பல பிரதமர் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே போனாங்க. ஆனாலும் அவங்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாம, இன்னும் விடுவிப்போம் அப்படின்ற ஒரு பதிலோட இருக்கு. அது எப்படி நடக்கும் அப்படின்ற பல குழப்பகரமான விஷயங்கள் கடந்த காலங்கள் போலவே இப்பவும் இருக்கு. 7 மாதம் தானே வந்தோம் அப்படின்ற மாதிரியான பதில்கள் பல இடங்கள்ல இருந்து வருது. 7 மாதத்தும் இல்ல, ஒரு மாசத்திலேயே அல்லது ஒரு கிழமையிலேயே செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு நிபந்தனை சில இடங்கள்ல சொல்லப்பட்டது. சில விஷயங்கள் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டது, மிக விரைவில் வழங்கப்பட்ட அடுத்த கிழமையே இது செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டது. ஆனால் 7 மாதம் கடந்தும் இதுவரையில காணி விடுவிப்பு தொடர்பான முக்கியமான விஷயம் இது. இந்த விஷயம் தொடர்பாக சரியான ஒரு நம்பகத்தன்மையான விஷயம் இன்னும் வெளியிடப்படல. ஆனா 28ஆம் தேதி ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வர்த்தமானி தொடர்பாக பலருக்கு தெரியாது. தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய Facebook பதிவில் இந்த விஷயத்த பதிவிட்டிருந்தார். நேற்றைய நாளில் அதை பார்க்க கிடைச்சது எனக்கு. இது இன்றைய நாளில் பரவலா பல செய்தி இடங்கள்ல பலர் பேசுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இந்த வர்த்தமானியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்னு சொன்னா 5940 ஏக்கர் காணி வாரம் 3 மாத காலத்துக்குள்ள இந்த காணியை யாரும் உரிமை கோரல அப்படின்னு சொன்னா இது அரச காணியாக்கப்படும் என்ற வர்த்தமானி தான். இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது ஒரு பக்கம் இருக்க, இந்த வர்த்தமானி ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் தான் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறிப்பா வட மக்களுக்காக, அதாவது தமிழ் மக்களுக்காக வெளியிடப்பட்ட ஒரு வர்த்தமானி. ஆனா தமிழ்ல இல்ல. இது எப்படி அவங்களுக்கு போய் சேரும், இது எப்படி அவங்க புரிந்து கொள்வாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப கேள்வியாக மாறி இருக்கு. ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. அதுவும் 3 மாத காலத்துக்குள்ள 5940 ஏக்கர் காணியை யாருமே உரிமை கோரலன்னா அது அரச காணியாக இருக்கு. இதுல பலருக்கு உரிமை கோர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப காணி விடுவிப்பு தொடர்பாக பேசப்படுது. நிறைய பேர் காணி உரிமையாளர்கள் இங்க வேறொரு காணியில வாடகைக்கு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவங்க இதை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை தமிழ் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க அப்படின்றதான் இதுல இருக்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தமிழ்லேயே இல்லையே வர்த்தமானி, எப்படி தமிழ் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இது எப்படி போய் சேரும்? இது சுமந்திரன் அவர்கள் இதை பதிவிட்டிருந்தாரு. செய்தித்தளங்கள்லையும் இது தொடர்பான விஷயங்கள் பேசுறவங்களும் இன்றைய நாள் இதை பத்தி பேசியிருந்தாங்க. இந்த காணி தொடர்பான, இந்த காணி உரிமையாளர்கள் இந்த காணியை மீட்பது தொடர்பாக உதவி செய்யறதுக்கு அதாவது சட்டத்தரணிகள் குழாம் இன்றையிலிருந்து தயாராக இருப்பதாகவும் அவருடைய பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு காணி உரிமையாளர்கள் இந்த காணிகளை மீட்பதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். தப்பித்தோறி இந்த காணிகள் இப்ப 5940 ஏக்கரும் கோரப்படுமா என்ற ஒரு சந்தேகம் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. அப்படி கோரப்படாவிட்டால் இது அரச காணியாக்கப்படும். அதுக்கு பிறகு இந்த காணி பிரச்சனை பற்றி பேசவே முடியாது. காரணம், வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வர்த்தமானி மூலம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. யாருமே இந்த காணிக்கு உரிமை கோரல அப்படின்னா அது அரச காணியாக்கப்பட்டது, இனி காணி விடுவிக்கப்படல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனவே மிக முக்கியமான விஷயமாக இது இருக்கிறதால தயவு செய்து இந்த விஷயம் தொடர்பாக காணி உரிமையாளர்கள், இதுக்கு தெரிஞ்சவங்க, இப்படி இந்த நியூஸை பார்க்குறவங்க அல்லது இந்த செய்தியை அறிஞ்சவங்க, இந்த காணி உரிமை சம்பந்தமாக பேசியவங்க, அவங்களுடைய காணிகள் இந்த உயர் பாதுகாப்பு வலயங்கள் அல்லது பாதுகாப்பு வலயங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு அறிஞ்சவங்க சரி தயவு செய்து இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு முக்கியமான தகவல் இதோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் வசம் இருந்த தங்க நகைகள் அரசாங்கத்தால கைப்பற்றப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல நம்மளுடைய பொதுமக்களுடைய தங்க நகைகளும் அவங்களுடைய வங்கிகள்ல அடகு வைக்கப்பட்டிருந்தது. அந்த தங்க நகைகள் எல்லாமே இராணுவத்தினால கைப்பற்றப்பட்டு, போலீசாரும் கைப்பற்றப்பட்டு, அது இராணுவ தலைமையகத்துல, அதாவது பத்திரமுல்லில் உள்ள இராணுவ தலைமையகத்துல கையளிக்கப்பட்டது. இந்த தங்க நகைகள் எல்லாமே இப்ப பதில் பொலிஸ்மா அதிபரால பொறுப்பேற்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையினூடாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. மதிப்பீடு செய்யப்பட போகுது. சில விஷயங்கள் இப்ப அது தொடர்பாக நடந்து கொண்டிருக்கு. அவற்றை எல்லாத்தையும் செய்துட்டு அவங்க இலங்கை மத்திய வங்கியிடம் இதை ஒப்படைக்க போறாங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தங்க நகைகள் அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருப்பதாகவும்
ராணுவ உயர் பீடம் தெரிவிச்சிருக்கு. இதுல வந்து பெயர் குறிப்பிடப்பட்டு அடவு வைக்கப்பட்ட நகைகள் எல்லாமே அந்தந்த புது செய்யப்பட்ட மாதிரியே இருக்கு. அந்த நகைகளை யாராவது அடையாளப்படுத்தினால் இதை மீள பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் அதாவது நாளைக்கு நள்ளிரவோடு 3ஆம் தேதி இரவு 12 மணியோடு பிரச்சாரங்கள் நிறைவுக்குள்ள வருகிறது. அதுக்கு பிறகு அமைதியான நாட்கள். இது எல்லா தேர்தல்களுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு நடைமுறை தான் இந்த தேர்தலுக்கும். இந்த தேர்தல் முறை வாக்களிக்கும் முறை அப்படின்றது மிக சாதாரணமானது. சின்னங்கள் அடிப்படையில் ஒரு புள்ளடி மட்டும்தான். இதுக்கு இலக்கங்கள் எதுவும் இல்லை, புள்ளடி மட்டும் தான். அந்தந்த பிரதேசங்கள்ல எந்தெந்த கட்சியில யாரு தேர்தல் இருக்காங்களோ அவங்களுக்கான வாக்கு. ஆனா அவங்களுடைய சின்னத்துக்கான புள்ளடியாக மாத்திரம் தான் இருக்கும். சாதாரணமா முதல் வந்து புள்ளடிக்கு இலக்கத்துக்கெல்லாம் நாங்க புள்ளடி இடுவோம். ஆனா இது இலக்கம் இல்லை, நேரா சின்னம் மட்டும்தான். இந்த அடிப்படையில் தான் இந்த முறை வாக்களிக்கிற நடவடிக்கை இருக்க போது. இது ஒரு கிழமை நாட்கள்ல வாரபடியா இந்த விஷயம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, நிறைய பேருக்கு விடுமுறை கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒவ்வொரு நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கான விடுமுறைகள் இதுல கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். அந்த விடுமுறை தொடர்பாக இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்களால அறிவிக்கப்பட்டிருக்கு, எப்படியான இடங்கள் இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விடுமுறை வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 40 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா அரை நாள் விடுமுறை போயிட்டு நீங்க ஓட் பண்ணிட்டு வரலாம். 40 முதல் 100 கிலோமீட்டருக்கு மேல, 40க்கு மேல 100க்கு வரைக்கும் இருந்தாங்கன்னா ஒரு நாள் லீவு கட்டாயம் கொடுக்கணும். 150 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா 1.5 நாள் விடுமுறை கண்டிப்பா கொடுக்கணும். 150ல இருந்து 200 கிலோமீட்டர் தூரம் கூட 2 நாள் விடுமுறை கொடுக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் 200 கிலோமீட்டருக்கு மேல இருந்தாங்கன்னு சொன்னா, சாதாரணமா சொல்ல போனா கொழும்புல வேலை செய்யறாங்க அவங்க, யாழ்ப்பாணமோ திருகோணமலையோ மலையகமோ அல்லது மட்டக்களப்போ அவங்க அந்த பிரதேசத்துல இருப்பவங்களாக இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு 3 நாள் விடுமுறை கொடுக்கப்படணும். இது வந்து வாக்களிக்கிற ஒரு உரிமைக்காக வழங்கப்படணும். இது கட்டாயமா எல்லா நிறுவனங்களும் செய்யணும். இதை கேட்டு வாக்களிக்க போறதுக்கு விடுமுறை கொடுக்கப்படாவிட்டால் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம். எனவே எத்தனை பேர் எந்தெந்த நிறுவனங்கள் இந்த விடுமுறையை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதிகமா வந்து 200 கிலோமீட்டருக்கு அதிகமானவங்க தான் நிறைய பேர் நம்மளுடைய கொழும்புலையோ அல்லது பல நிறுவனங்கள்ல தூர பிரதேசங்கள்ல வேலை செய்றாங்க. இந்த முறை ஏற்கனவே இருந்த மாதிரியான வாக்களிக்கின்ற அந்த ஆர்வம் மக்கள் மத்தியில இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இது கிழமை நாட்கள் வாரபடியா எத்தனை நிறுவனங்கள் விடுமுறை வழங்குவாங்க அப்படின்ற கேள்வி அடுத்ததா இருக்கு. எத்தனை பேர் அப்படி விடுமுறை எடுத்துக்கொண்டு வாக்களிப்பாங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இந்த தேர்தலில் வாக்களிக்க ஆர்வமா இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கான்றதை கருத்துக்கள்ல சொல்லுங்க. பிப்ரவரி மாதத்திலிருந்து வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆனா முழுமையா வழங்கப்படல. நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய விதிமுறைகள் எல்லாமே இருந்தது. இந்த விதிமுறைகள்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு வர்த்தமானியை வெளியிட்டிருக்காங்க 29ஆம் தேதி. இந்த வர்த்தமானியில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் அடிப்படையில பல வாகனங்கள் இப்பொழுது துறைமுகத்துல தடுத்து வைக்கப்பட்ட வாகனங்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுறது ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஹைபிரிட் வாகனங்கள், எலக்ட்ரிக் ஹைபிரிட் வாகனங்களுக்கான அந்த இறக்குமதியில ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தது. சில தளர்வுகள் இப்பொழுது நீக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. அதன் காரணமாக வாகனங்கள் இப்பொழுது சந்தையில இன்னும் அதிகமாக வரலாம். இன்றைய நாளிலிருந்து அந்த வாகனங்கள் இப்பொழுது சந்தைக்குள்ள நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஹைபிரிட் வாகனங்கள் இப்பொழுது டொயோட்டா ரைஸா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராயல் இந்த மாதிரியான வாகனங்கள், இந்த ஹைபிரிட் சம்பந்தமான வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள், அதாவது எலக்ட்ரிக்ல ஓடுற, அதாவது கரண்ட்ல ஓடுற மோட்டார் சைக்கிள்கள் எல்லாமே இப்ப வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஒரு சில நன்மைகள் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வாகனத்துடைய விலை கூடிய காரணத்தால என்னதான் வாகன இறக்குமதி செய்யப்பட்டாலும் அந்த வாகன விற்பனையில அந்த அளவு அப்படின்ற அளவுக்கான விற்பனை இல்லை. ஓரளவுக்கு இருக்கு. ஆனா எதிர்பார்த்த அளவான கேள்வி இல்லாம போயிருக்கிறது. காரணம்னு சொன்னா ஒரு நேரத்தில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல ஒரு வாகனம் வாங்கின 2 வாகனம் வாங்கின காசுக்கு இப்போ ஒரு வாகனம் வாங்க வேண்டிய டாலர்ல பெருமதி மாற்றம் இருக்கு. அதுல பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட பொருளாதாரத்துல அதே மாதிரியா மந்தநிலை இல்லாம இருக்கிறதால அந்த அளவு விலை கொடுத்து வாகனம் வாங்குற அளவுக்கு மக்கள் ஆர்வம் இல்லை. ஆனா இந்த ஹைபிரிட் வாகனங்களை வந்து நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அனுமதி வழங்கினதால வாகன விலைகள்ல ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் குறைவு ஏற்படலாம். அந்த அளவுக்கு இல்ல, ஓரளவு குறைவு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதோட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் வியட்நாமோடு பல விஷயங்கள், பல உடன்படிக்கைகளை கைச்சாத்துறதுக்காக அவருக்கான உத்தியோகபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைந்திருக்கிறது. நேற்றைய நாள்ல அந்த கூட்டம் தொடர்பாக, அவர் அணிந்திருந்த டிஷர்ட் தொடர்பாக, அவர் அங்க வந்த மக்கள் தொடர்பாக, அவர்களை அழைத்து வந்த வாகனங்கள் தொடர்பாக, ஹைவேல கூட அந்த பஸ் எல்லாம் பார்க் பண்ணப்பட்டிருந்த தொடர்பான பல செய்திகள் பரவலா இந்த மே தினம் தொடர்பான பல விஷயங்கள், பல விமர்சனங்கள் இதெல்லாமே பார்த்திருப்பீங்க. இதெல்லாமே இன்றைய நாள்லையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.